வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணிதம் புள்ளியியலும் நிகழ்தகவுல பயிற்சி 8.4 6வது சம் பார்க்க போகிறோம். 2 பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன. முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண் அல்லதுனாலே ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுங்க. முகமதிப்புகளின் கூடுதல் 8ஆக கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. 2 பகடையினால எழுதிடுவோமாப்பா. அப்போ NF(S) = 36. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க? முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண். இங்கே பாருங்கள், இதில் இரட்டைப்படை 2 வருதா? இதில் எவ்வளோ வருது? 4 வருது. இதில் 6 வருது. அப்போ 1 6 2 6 12 3 6 18. அப்போ 18/36. அடுத்த முகமதிப்புகளின் கூடுதல் 8ஆக கிடைக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அடுத்த கொஸ்டினில். அப்போ ஃபஸ்ட் லைனில் ஏதாவது 8 வருதான்னு பாருங்கள், கூட்டி பாருங்கள், வரல. 2வது லைனில் வருது 2,6 வருது. 3வது லைனில் 3,5 வருது. 4வது லைனில் 4,4 வருது. 5வது லைனில் 5,3 வருது. 6வது லைனில் 6,2 வருது. இதெல்லாம் கூட்டினா 8 வருது. ஓகேவா? முகமதிப்புகளின் முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண் வந்துருச்சா? பாருங்க, இல்லையாச்சா? அப்போ NF(A) என்ன கிடைச்சிருச்சு? 18. P(A) NF(A)/NF(S). P(A) 18/36. அடுத்த முகமதிப்புகளின் கூடுதல் 8ஆகன்னு சொல்லணும். எது வருதுன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ NF(B) என்ன கிடைக்குது? 5. P(B) NF(B/NF(S). P(B) 5/36. அல்லதுனாலே என்ன சொன்னோம்? P(A) யூனியன் B ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதில் வந்து ஆன்சர் கடைசியில் என்ன வரும்? P(A)(B) வருமா ஃபார்முலாவில்? அப்போ இது ரெண்டுத்துலேயும் பொதுவாக என்ன இருக்குன்னு பாருங்கள். 2,6 இருக்கா? இருக்குது. 3,5 இல்லை. 4,4 இருக்குது. 5,3 இல்லை. 6,2 இருக்குது. அப்போ என்ன இருக்குது? 1 2 3 இருக்குது. எழுதியாச்சா? அப்போ A(B) என்ன கிடச்சிருச்சு? 3. அப்போ P(A) NF(A)/B/NF(S). அப்போ 3/36. அல்லதுனால என்ன ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம்? P(A) யூனியன் B. P(A) யூனியன் B P(A) + P(B) - P(A)/B. இங்கே யூனியன் வந்தால் இங்கே என்ன தான் வரும்? இன்டர்செக்ஷன் தான் வரும். இதுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 18/36 + 5/36 - 3/36. இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன கிடைக்குது? எல்லாத்துலேயும் பகுதி சமமாக தான் இருக்குது. அதனால ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் கூட்டினா 23 - 3/36. 23ல் 3 பேசினா 20/36. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.